போன வீடியோல அக்னி சிறுகள் பண்ற அட்டுழியத்தை பார்த்தோம். இந்த வீடியோல அக்னி சிட்டுக்குருவிகள் பண்ற சேட்டையை கொஞ்சம் பார்த்துட்டு வந்துருவோமா? சரிங்களா, கேமரா வளைச்சேன், அவன் ஸ்கூல் விட்டு கட்டி விட்டாங்க. அப்படியே கேஸ் ஆச்சு. சரிங்களா, கேஸ் ஆகி அப்படியே ஸ்கூல்லே வந்து தம்மு ஓட்டுறேன்னு கேட்டாங்க. ஆமா, நான் தம்மு தான் ஓட்டுறேன், நீங்க முடிஞ்சது என்ன வேணா பண்ணிக்கோங்கன்னு சொன்னேன். சரிங்களா. என்னடா சொல்றீங்க? கன்னி பெண்ணு கஞ்சா விக்குதா? எல்லாம் நம்புற மாதிரி அங்க இருக்குது. அட ஆமாங்க, கஞ்சாட காட்டுற காலம் எல்லாம் மாறி கஞ்சா அடிக்குதுங்க. ஐயோ கஞ்சாவி. கோயம்புத்தூர் போத்தனூர் காவல் நிலையத்துல 16 வயசு பொண்ணு கஞ்சா விக்குதுன்னு சொல்லிட்டு தகவல் தெரிஞ்சு போலீஸ்கார அந்த பொண்ணை கூட்டிட்டு வந்து விசாரிக்கும் போது எடுத்த வீடியோ தான் இது. ஸ்டேஷன்ல புடிச்சு தந்தாங்க. அப்பயே நான் உள்ள போயிட்டு வந்தேன். உள்ள போயிட்டு வந்தோடனே கமத்த ஒரு வாரம் இருந்தேன். சரிங்களா, ஒரு வாரம் இருந்ததுக்கு அப்புறம் என்னடி இது? இந்த வீடியோ பார்க்கும்போது அந்த பெண்ணை பெத்தவங்களுக்கு இருக்க மனநிலையை விட அந்த பெண்ணுக்கு பாடம் சொல்லி கொடுத்த ஆசிரியர்களோட மனநிலையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அது என்னடா பெத்தவங்களுக்கு இல்லாத அக்கறை பாடம் சொல்லி தரவங்களுக்கு இருக்கான்னு சொல்லி நீங்க கேட்கலாம். நான் ஏன் ஆசிரியர்களை மையப்படுத்தி சொல்றேன் அப்படின்னா, உங்க குழந்தைங்க வீட்டுல உங்க கூட இருக்க நேரத்தை விட ஸ்கூல் காலேஜ்ல தான் அதிக நேரம் இருக்காங்க. அப்படின் போது நாளைக்கு ஏதாவது ஒண்ணு அவங்கள தானே கேள்வி கேட்பீங்க. உனக்கு கொஞ்சமா பொறுப்பு இருக்காயா? ஒண்ணு கிடக்க ஒன்னு ஆச்சுன்னா பெத்தவங்களுக்கு என்ன பதில் சொல்றது? ஆசிரியர்கள் என்ன பண்ணுவாங்க பாவம், அவங்களால நல்லது கெட்டதை சொல்லி தரதான் முடியும். படிடா, ஒழுங்கா படிடா. அதன்படி வழி நடத்துறது அந்தந்த குழந்தைங்களை பெற்ற பேரண்ட்ஸோட கையில தான் இருக்கு. இப்பெல்லாம் முக்காவாசி பேரண்ட்ஸ் அவங்களுக்கு இருக்க வேலை வெட்டியில அவங்க குழந்தைய சரியா கவனிக்கிறதே இல்லை. இந்த வீடியோ பாக்குற ஒவ்வொரு பேரண்ட்ஸ் கிட்டையும் நான் ஒன்னு சொல்றேன், ஆண் பிள்ளைய மட்டும் எங்க போற என்ன பண்றேன்னு சொல்லிட்டு விசாரிக்கீங்களா? புள்ள என்ன பண்றான்னு தெரிஞ்சு வச்சுக்கல. உன் பொண்ணு 8 வருஷமா மாடி மாடி என்ன பண்றான்னு போய் கேளு, சொல்லுவாங்க. பெண் குழந்தையும் விசாரிங்க. ஏன்னா நாளைக்கு உங்களை பாத்துக்கிற தலைமுறையை நீங்க தான் உருவாக்கணும்.